வணக்கம் சார். நான் மேச்சேரியிலிருந்து வந்திருக்கேன் சார். எவ்வளோ நாள் சாப்பிட்டுருக்கீங்க? இப்போ ஒரு 1 இயராக சாப்பிட்டு ஒன் இயர் சாப்பிட்டு பாடம் எதுக்காக சாப்பிட்டீங்க? ஒரு என்ன கம்ப்ளைண்ட் இருந்தது? ஸோ அந்த படம் சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மக்கள் சொல்லுங்கள். நன்றி சார். சொல்லுங்கள் சார். அதாவது ஏறத்தாழ ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு 2 வருஷ காலமாக எனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் சார். ஒரு வால்வு முழுசாகவே டேமேஜ் ஆகிருக்குது. அந்த வால்வு சுற்றி ஏதோ ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுவும் கட் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் எனக்கு பிளட் பம்பிங்கில் ஆரிக்கல் வென்ட்ரிக்கலுக்கு பிளட் போகிறதுல டிஸ்டர்ப் ஆகிட்டு பாடி ஃபுல்லாக பிளட் சர்க்குலேஷன் குறைஞ்சி போயிட்டு அங்கங்கே என் விரலை இப்படி நின்றுறேங்க சார். அப்படி நின்றுரும் இயங்காமல். இடுப்பு வலி, தலைவலி, உடம்பு எல்லாமே வெளியே போக ஆரம்பிச்சிருக்கு. என்னுடைய வெயிட்டை ஏறத்தால 35 கிலோவுக்கு வந்துச்சு சார். என்னுடைய வெயிட் 35 கிலோ. பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த எலும்பு கூட இருக்கிற மாதிரி மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அது கூட பைல்ஸுங்க சார். ஒரு 2 வருஷமாக பிளட் நிற்காமல் போயிட்டுருக்கு. நான் இத்தனைக்கும் பார்த்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் தான். கோயம்புத்தூரில் KMCH, இங்கே பெங்களூரில் நாராயணகிரியில், இங்கெல்லாம் பார்த்து கடைசியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 10 நாள் நீங்கள் உயிரோடு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு இப்போ பைல்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் பிளட்டை கெட்டிப்படுத்தணும், பிளட்டு போகாமல் நிற்கணும்னா. ஸோ அப்படி கெட்டிப்படுத்துகிறப்ப அந்த பிளட்டு ஹார்ட்டில் வந்து அப்படியே உறைஞ்சறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஹார்ட்டில் கையை வச்சு அதை கிளியர் பண்ணணும்னா பிளட்டை தனி மாதிரி ஓட வைக்கணும், சின்ன ஆக்கணும். ஸோ அப்படி பண்ணுறப்ப பிளட்டில் பைல்ஸில் போகிற பிளட்டை இன்னும் அதிகமாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்வினைங்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருந்தாங்க. கடைசியாக அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்த டவுட்டு இது அவங்ககிட்ட கேட்குறப்ப, ஏதோ ஒன்று பண்ணால் இன்னொன்று மூலமாக நானே இறந்துருவேன் தானே சார் அப்படின்னு கேட்டேன். வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. இப்போ உங்களுக்கு சூரிட்டி கொடுக்க முடியலன்னா அப்புறம் எப்படிங்க சார் நம்பி உங்கள் கூட நான் ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிறதுன்னு கேட்டேன். வேறு வழி இல்லை அப்படின்னாங்க. சரிங்க சார், நான் ஒரு கொஞ்ச நாள் அதுக்கு முன்னாடி எனக்கு கண்ணன் வந்து லைனுக்கு வந்தார். நீங்கள் ஒரு 10 நாள் மட்டும் டைம் வாங்கிட்டு வாங்க, அப்புறமா நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய எனக்கு இதில் வந்து ரிலீஃப் ஆக முடியுங்கிறதுக்கு நம்பிக்கை கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் இதை எடுத்துக்கிறது மூலமாக ஹார்ட் ப்ராப்ளத்துலேருந்தும் பைல்ஸ்லேருந்து நீங்கள் முழுமையாக வெளியில் வந்துட முடியும். நீங்கள் ஒரு 10 நாள் டைம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு, சார் நான் ஒரு 10 நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து, ஆனால் அவங்க உறுதியாக சொன்னாங்க 10 நாளே நீங்கள் இறந்துருவீங்க அப்படின்னு. பரவாயில்லைங்க சார் அப்படின்னு. அதுவும் எங்கள் பொண்ணு ஒய்ஃபும் நாராயணகிரி ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் வந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்து வீட்டுக்கு வர மாட்டேன்ட்டாங்க சார். ஏன்னா நீங்கள் 10 நாளைக்கு இறந்துருவீங்கன்னு சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறது வேண்டாங்கிறீங்க. நான் அவர்கிட்ட டாக்டர் சொன்னேன், எப்படியும் ஆப்ரேஷன் பண்ணால் அதே 10 நாளைக்குள்ள நான் இறந்துருவேன், ஏன்னா இருக்கிற கண்டிஷன் அப்படி தான் இருக்குது. பண்ணதுனால இறந்துருவேன் தானே, அப்போ நான் எங்கள் ஊர்லேயே போய் இறந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் வந்துட்டேன் சார். அப்போ அடுத்தாங்க அவங்களே சமரசம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இந்த ப்ராடக்ட் நான் எடுக்க ஆரம்பித்தேன் சார். எடுக்க ஆரம்பித்து 2 வருஷமாக நிற்காமல் போன பிளட்டு 15 நாளையில் எனக்கு நிற்க ஆரம்பிச்சேன். பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டில் இப்போ ஒரு பிளட்டு 15 நாளில் நிற்க ஆரம்பிச்சேன். ஸ்டெம் செல்லும் ஒராக்கியும் எடுத்தேன் சார். ஸ்டெம் செல் காலையில் ஒரு பாக்கெட் நான் கடையில் கட்டிக்குவோம் சார். மதியம் ஒரு பாக்கெட்டு, நைட்டு ஈவினிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 3 வேளையுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஒராக்கி காலையில் 50 ml, மதியம் 50 ml, நைட்டு 50 ml. ஆமாம் சார் எடுத்தேன். அப்புறம் படிப்படியாக பார்த்தீங்கன்னா 1 மாதத்துலைங்க சார் நான் எடுக்க ஆரம்பித்து 1 மாதத்தில் எனக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகுது, குறையுதுங்கிற ஃபீல் எனக்குள்ளே வந்து தெரியாது. ஏன்னா என்னுடைய அந்த உடல் இயக்கத்தில் நிறைய வித்தியாசங்களை உணர ஆரம்பிச்சு. ஸோ எனக்குள்ள ஒரு நல்ல உணர்வு, குறைய மாதிரி தெரியல அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தது. இதை எடுக்க ஆரம்பித்து ஒரு 4-5 மாதமாக ஸ்கூலுக்கு போகாமல் மெடிக்கல் லீவில் இருந்தேன் நான். 1 மாதம் 1.25 மாதத்தில் மறுபடியும் ஸ்கூலுக்கே போக ஆரம்பிச்சேன். ஆமாங்க சார். நாங்கள் போய்ட்டு ஸ்கூலில் எங்கள் HMs டீச்சர்ஸ் கூட சொன்னாங்க, மறுபடியும் கிளாஸ்லாம் எடுக்காதீங்க, ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு வந்துருக்கீங்க, மறுபடியும் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை ஆகுனாங்க. இல்லை நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 100% ரெக்கவர் ஆகிட்டேன். சூப்பர் சார். இந்த பற்றி எவ்வளோ நல்லா சாப்பிட்டு இப்போ நான் 1 இயராக தொடர்ந்து சாப்பிட்றேன் சார். நீங்கள் பேசும்போது ஒரு 2 விஷயம் சொன்னீங்க. சாப்பிட்டு ஒரு 10 நாள் அதாவதுங்க சார், நான் எனக்கு இந்த உயிரை உடலை திருப்பி கொடுத்தேன். எனக்கு இந்த ப்ராடக்டை அறிமுகப்படுத்தின கண்ணன் சார். அடுத்தது கண்ணன் சாருக்கும் அவர் போன்ற நிறைய பேர் சார் கோபி சார் இந்த மாதிரி இருக்கிற உங்களுக்கும் இந்த ப்ராடக்டை இன்னும் அழகாக தயார் பண்ணி, அதாவது அந்த ப்ராடக்ட்னு கூட என்ன சொல்ல